ஹலோ ஆல், வெல்கம் டு பேங்க்லோபீடியா. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, பேங்கிங்னா என்ன அப்படிங்கிறதோட எலாபரேட்டட் வெர்ஷன் தான் பார்க்க போகிறோம். லைக் ஒரு ஃப்ரெஷராக உள்ள வரீங்க, பேங்கிங் ப்ரிப்பரேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலனா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா, பொதுவாகவே பேங்கிங்கில் 2 டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ்க்கு குவாலிஃபை பண்ணுவாங்க. லைக் போஸ்ட்டுக்கு கிளர்க் அண்ட் பிஓ. அது வந்து ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இது வந்து 2 டைப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் நடத்துவாங்க. ஒன்று எஸ்பிஐ கண்டக்ட் பண்ணுவாங்க, இன்னொன்று ஐபிபிஎஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஐபிபிஎஸ் கண்டக்ட் பண்ணுறதுல எந்தெந்த பேங்க்ஸ் வரும் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் நான் இப்போ பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஐபிபிஎஸ்ல செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த லிஸ்ட்டில் இருக்க எந்த பேங்க்கில் வேணாலும் உங்களை போஸ்டிங் போடலாம். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். கிளர்க்கோட ரெக்ரூட்மெண்ட் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் 2 டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த இன்டர்வியூவும் கிடையாது ஃபார் கிளர்க் போஸ்ட். இப்போ நீங்கள் ப்ரொபேஷனரி ஆஃபீஸராக பிஓவாக உள்ள போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ இருக்கும். இது 3 கிளியர் பண்ணால் தான் உங்களால் அதுக்கு குவாலிஃபை ஆக முடியும். ஸோ இதுதான் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ரொசீஜர். ஸோ பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளர்க் அண்ட் பிஓ. நான் எது சூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா, மொத்தமாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 4 டிஃப்ரென்ஸ் தான் இருக்குங்க. ஒன்று வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். கிளர்க் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்க தேவை கிடையாது, பட் பிஓஸ் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். எதனால அப்படின்னா, கிளர்க் வந்து என்ட்ரி டைப் ஆஃப் ஜாப்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. லைக் அவங்க கேஷ்னா என்ட்ரி போடுவாங்க. தே டோன்ட் ஹாவ் போஸ்டிங் பவர் ஃபார் ஹை வால்யூம் அமௌண்ட். செகண்ட் விஷயம் டைமிங். பொதுவாகவே பேங்கிங்கோட டைமிங் 10 to 5 தான். கிளர்க்குக்கு வந்து அவங்களோட ஒர்க் முடிச்சுட்டு 5க்கு லீவ் ஆகுறது ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க்காக இருக்கும். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்கும்போது ரூரல் பிரான்ச்சில் வேணால் இது நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்குது. பட் நிறையா மெட்ரோ பிரான்ச்சஸில் இன்னும் கிளரிக்கல் கூட 6-7 வரைக்கும் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அதனால் நம்ம பார்க்குறோம். பட் பேசிக்காக என்ன ரூல்ஸ் படி என்ன அப்படின்னா, கிளர்க் வந்து 5க்கு மேலே உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது. பட் பிஓஸ்க்கும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். அவங்களுக்கு நிறையா டார்கெட்ஸ் இருக்கும். பிஸ்னஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற நிறையா ப்ரெஷர் இருக்கனால அவங்க வந்து அந்த லேட் சிட்டிங் வந்து பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. அண்ட் தேர்ட் விஷயம் சேலரிங்க. சேலரி தான் மேஜர் பார்ட். பிஓக்கும் கிளர்க்குக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். சேலரி அப்படிங்கும்போது கிளர்க் வந்து எப்படி கம்மியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கலாம், அதே மாதிரி அவங்களுக்கு டைமிங்கும் 10 to 5 ஃபிக்ஸ்டு டைமிங் இருக்கனால ஸோ இந்த கான்செப்ட் தான். லோ ரிஸ்க் லோ சேலரி, ஹை ரிஸ்க் ஹை சேலரி, அவ்வளோதான். இப்போ நீங்கள் பிஓஸ்க்கு எல்லா விதமான ப்ரெஷரும் உங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால பிஓஸ்க்கு அவங்க சேலரி ஹையாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிளர்க்குக்கு அப்படி கிடையாது. அவங்க மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது பிஓஸ்க்கு. பட் ஆனால் அவங்க மார்க்கெட்டிங் பண்ணி தான் ஆகணும். இன்றைக்கு பேங்க் சுச்சுவேஷனில் கண்டிப்பாக மார்க்கெட்டிங்கிறது ஒரு எசன்ஸான ஒரு விஷயம். அண்ட் ஃபோர்த் விஷயம் கெரியர் க்ரோத். இந்த கெரியர் க்ரோத்துங்கிறது வந்து உள்ளே வர நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. பட் நீங்கள் ஒன்ஸ் கிளர்க் எக்ஸாம் எழுதுறீங்க, பிஓ எக்ஸாம் எழுதுறீங்க, இதை பற்றி நிறையா யோசிச்சுக்கோங்க. கெரியர் க்ரோத் அஸ் அ கிளர்க்காக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்லி ப்ரமோஷன் போனால் மட்டும்தான் கிடைக்கும். ஒரு கிளரிக்கலாக இருந்து தான் நான் இதை பேசுகிறேன். ஸோ உங்களுக்கு கெரியர் க்ரோத் வேணும், எனக்கு வந்து ஃபினான்ஷியலி நான் ஸ்டேபிளானால் போதும், மற்றபடி எவ்வளோ ப்ரெஷர்னாலும் நான் தாங்கிப்பேன் அப்படின்னா, யூ கேன் கோ ஃபார் பிஓ. உங்களுக்கு அது வந்து ரொம்ப நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ப்ரெஷர் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில். பட் நீங்கள் அதுக்கு அடாப்ட் ஆகிடுவீங்க. அவங்க எந்த சுச்சுவேஷனாலும் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் பிஓ போகிறது நல்ல சாய்ஸ். இல்லை எனக்கு வந்து ஓரளவு டீசெண்டான சேலரியோட எனக்கு வந்து எங்கள் சொந்த ஊரில் எனக்கு போஸ்டிங் வேணும், லைக் வந்து எனக்கு 10 to 5 தான் ஒர்க் பண்ண முடியும், எனக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்க முடியாது அப்படின்னா நீங்கள் கிளர்க் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் திரும்பவும் சொல்கிறேன், கெரியர் க்ரோத் அஸ் அ கிளர்க்காக உங்களுக்கு கிடையாது. நீங்கள் ப்ரமோஷன் போகிறது மட்டும்தான் ஒரே ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கெரியர் ஸ்விட்ச் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் இவ்வளோ நாளுக்கு வந்து படித்த ஒரு விஷயம் வேஸ்ட்டாக போயிடும். நான் இது வந்து ஒன்லி த்ரூ என்னோட எக்ஸ்பீரியன்ஸால் மட்டும்தான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் கிளரிக்கலுக்கும் பிஓஸ்க்கும் இருக்க சேலரி ஸ்ட்ரக்சரோட எலாபரேட் வெர்ஷன் பார்க்கலாம். ஸோ கிளர்க் வந்து ஆவரேஜாக நீங்கள் உள்ளே போகிற ஃப்ரெஷர் ஃபஸ்ட் இயரில் உள்ளே போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆவரேஜாக உங்கள் இன்ஹேண்ட் சேலரி 30 to 35K தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் ஐபிபிஎஸ்ல இருந்தாலும் ஓகே, எஸ்பிஐயில் இருந்தாலும் ஓகே. நீங்கள் பிஓவாக உள்ளே போகிறீங்க அப்படின்னா ஆவரேஜாக 52 to 57K ஆஸ் அ ஃப்ரெஷராக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது வந்து ஆஸ் பர் 12th பை பார்ட்டி செட்டில்மெண்ட். ஓகேங்களா? இதுக்கான அலவன்சஸ் அண்டு சேலரி ஸ்லிப்பை வந்து நான் இந்த வீடியோஸில் அட்டாச் பண்ணிகிட்டே வரேன். உங்களுக்கு ஐபிபிஎஸோட சேலரியும் எஸ்பிஐயோட சேலரியும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். பட் எஸ்பிஐயோட அலவன்சஸ் வந்து ஐபிபிஎஸ் அலவன்ஸ் விட கம்பேரிட்டிவ்லி எஸ்பிஐ அலவன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதுதான் விஷயம். மற்றபடி உங்களுக்கு பெரிய வித்தியாசம் வேறு எதுவுமே இருக்காது. ஸோ கிளரிக்கலோட எக்ஸாம்ஸ் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் இருக்குன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ப்ரிலிம்ஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா 3 டைப் ஆஃப் செக்ஷன்ஸ் இருக்கும். ரீசனிங், ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ். ரீசனிங்கில் 35 கொஷின்ஸ் கேட்பாங்க, ஆப்டிடியூடில் 35 கொஷின்ஸ் அண்ட் இங்கிலீஷில் 30 கொஷின்ஸ் கேட்பாங்க. ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ் இது 3 சேர்த்து உங்களுக்கு மொத்தமாக 100 மார்க்ஸ்க்கு வரும். 100 கொஷின்ஸ். ஈச் கொஷின் கேரிஸ் 1 மார்க். உங்களுக்கு பேங்கிங்கில் நெகட்டிவ் மார்க் உண்டு, விச் இஸ் 1/4 ஆஃப் தி மார்க். லைக் உங்களுக்கு வந்து 1 மார்க் ஒரு கொஷினுக்கு அப்படின்னா உங்களுக்கு 0.25 நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மெயின்ஸ் போகும்போது கிளர்க்கோட மெயின்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். மெயின்ஸ் எக்ஸாம் போகும்போது ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடுக்கு 50 கொஷின்ஸ் கேட்பாங்க, குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடுக்கு 50 கொஷின்ஸ் கேட்பாங்க, இங்கிலீஷ்க்கு 40 கொஷின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் ஆர் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்க்கு உங்களுக்கு 50 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ டோட்டலி 100 கொஷின்ஸ். ஸோ டோட்டலி 200 கொஷின்ஸ் விச் கேரிஸ் 200 மார்க்ஸ். இதோட டைமிங் என்ன அப்படின்னா 2 hours and 40 minutes. ஸோ கிளர்க்கோட சிலபஸ் இதுதான். நெக்ஸ்ட்டு நம்ம மூவ் ஆகிற சிலபஸ் என்ன அப்படின்னா பிஓ.
செலெக்ஷனில் 3 டைப் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அண்ட் தென் இன்டர்வியூ. ப்ரிலிம்ஸ்க்கு உங்களுக்கு கிளார்க்குக்கு என்னென்ன கொஷின்ஸ் வருமோ, என்னென்ன செக்ஷன்ஸ் வருமோ அதே சேம் என்னென்ன கொஷின்ஸ் வருமோ சேம் அதே உங்களுக்கு பிஓவோட ப்ரிலிம்ஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? மெயின்ஸுக்கு என்ன அப்படின்னா, மெயின்ஸுக்கு ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் 40 கொஷின்ஸ் கேட்பாங்க. டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் 30 கொஷின்ஸ் கேட்பாங்க. இங்கிலீஷ் 35 கொஷின்ஸ். ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் வந்து 50 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து மொத்தமாக 155 கொஷின்ஸ். அது வந்து உங்களுக்கு 200 மார்க்ஸ் கேரி பண்ணும். ஓகேங்களா? இது போக உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாம்ஸ் இருக்கும். அதாவது நீங்கள் எஸ்ஏ எழுதுகிற மாதிரி இருக்கும். எஸ்ஏ அண்ட் லெட்டர் ரைட்டிங் இந்த 2 கொஷின்ஸ்க்கு வந்து மொத்தமாக 50 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ மொத்தமாக உங்களுக்கு 250 மார்க்குக்கு இந்த எக்ஸாம் எழுதுவாங்க. இதோட டோட்டல் டைமிங் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாமோட டோட்டல் டைமிங் என்ன அப்படின்னா 3 hours and 30 minutes. ஸோ வர வீடியோஸில் நம்ம சிலபஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ ரீசனிங், ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ் எல்லாத்துக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, லைக் எந்த மாதிரி டாபிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நான் இதுக்கெல்லாம் கொடுத்தேன், எனக்கு இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.